வெல்கம் டு Anuvin உலகம். எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் 7 o'clock ஆகுது. பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு கார்டன் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். எப்படி இருக்குது பாருங்கள், எங்கள் வீட்டு கார்டனில் ஃப்ளவர்ஸ் சூப்பராக பூத்துருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பிங்க் பூவு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலரு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்ப்ரிங் முடிகிற டைமில் இந்த பூவெல்லாம் வரும் எங்களோட கார்டனில். ஸோ சூப்பராக பிங்க் கலர் பூ வந்துருச்சு. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இலைகள் சூப்பராக வந்துருச்சு. எல்லா செடியிலையுமே ஸ்னோ விழுந்த மாதிரியே இல்லை பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து எல்லா வெதரையும் என்ஜாய் பண்ணோன்னா நியூ இங்கிலாந்து தாங்க பெஸ்ட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. வெங்கடேஷ் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணார். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துக்கும் மல்ச்சு போட்டிருக்காங்க. எல்லா இடமுமே நீட்டாக மல்ச்சு போட்டால் வந்து உங்களுக்கு வீட்ஸ் வராது. அதனால் வந்து எல்லாம் அவரே தான் பண்ணார், என்னை விடலை இந்த தடவை. ஏன்னா போன தடவை மல்ச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கண்ணில் ஸ்டை வந்துருச்சு. அந்த தூசி போய் கண்ணில் பாதிக்குது. அதனால் நீ வேணாமா நானே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஒரு நல்ல ஒரு குட்டி பூவு, ஆனாலுமே நல்ல டார்க் பிங்க்கில் இருக்குது பாருங்கள். இந்த பூவும் சூப்பராக இருக்கும், அப்படியே அடுக்கடுக்காக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இதுவும் அழகாக இருக்கும். இந்த இடமுமே எல்லாம் மலிச்சு போட்டாச்சு. இது வந்து ஒயிட் ஃப்ளவர்ஸு. இதுவுமே வந்து ஸ்ப்ரிங்கோட எண்டில் வரும் நம்ம வீட்டில். இதுவுமே சீக்கிரமாக வந்துட்டு போயிடும், குயிக்காக வந்துடும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் ஒன்று கலர் பூ பூக்கும், அதுக்கப்புறம் எண்டிங்கில் பூ பூக்கும். இதெல்லாம் வந்து இன்னும் வெயிட்டிங், சம்மரில் தான் பூ பூக்கும் இது. ஸோ நம்ம சம்மருக்கு வெயிட் பண்ணணும். எல்லாத்துலேயும் மொட்டு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு விரிஞ்சிருக்குது பிங்க் கலரில். ஸோ இதுவும் வரும். அப்படியே நம்ம வந்து பின்னாடி போகலாம். இதுதான் மல்ச்சு பாருங்கள், குட்டி மலை மாதிரி இருக்கா? ஸோ இது வந்து நம்ம ஒரு கார்டன் ஸ்டோர்லேருந்து ஆர்டர் பண்ணோம். வீட்டில் வந்து போட்டுருவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல் கார்டனுக்கு போடணும். ஆல்மோஸ்ட் 6 மலை வந்து காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு கார்டனில். இதெல்லாம் வந்து யார்ட் வேஸ்ட்டுங்க. போன வாரம் உட்காந்து நானும் வெங்கடேஷும் க்ளீன் பண்ணோம். பின்னாடி பூல் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பூல் ஓப்பனிங்காண்டி அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இவ்வளோ யார்ட் வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கு. ஸோ கார்டனிங்னா சும்மாவா, பெண்டு கலண்டு போயிடும். எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணி வேலை பார்க்கணும். இது வந்து பக்கெட் கார்டனுக்கு இந்த ஏரியா ரெடியாக இருக்குது. இன்னும் ஒன்றும் பிளான் பண்ணல. இப்போ தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வார்ம் ஆகிருக்கு வெதரு. பாருங்கள், எல்லா பக்கெட்ஸும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி வந்து ஆக்சுவலாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் உள்ளே வளர்க்குறோம்ல, நிறைய செடி வளர்க்குறோம். ஸோ அதெல்லாம் இப்போ வெளியில் வரும். இங்கே எல்லாம் பாருங்கள், கார்டன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கேயுமே கொஞ்சம் ஃபென்ஸ் போட்டாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த அணிலும் முயலும் ரொம்ப சேட்டை பண்ணுது. முடிஞ்ச அளவு காப்பாற்றலான்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ளூபெர்ரி செடிக்கு வந்து பயங்கரமாக கொசு வலை மாதிரி போட்டாச்சு. ஸோ ப்ளூபெர்ரி செடியில் இந்த தடவை வந்து நிறைய பூ பூத்துருக்குங்க. ஸோ இந்த தடவை நல்லா வந்து நமக்கு காய்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பழங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அழகாக நிறைய பூ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெள்ளை வெள்ளை பூவாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ப்ளூபெர்ரியாக வரும். அதுக்காண்டி தான் இந்த நெட்டு போட்டிருக்கோம். நம்ம வந்து ப்ளூபெர்ரி பிக்கிங் போனப்போ பார்த்தோம், அந்த மாதிரி தான் நெட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கவர் பண்ணியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரி அதுவும் எப்படி வரும்னு தெரியல. இந்த தடவை தான் கிரவுண்டில் வச்சுருக்கோம் ஸ்ட்ராபெரி. பார்க்கலாம், நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அடுத்து காமிக்கிறேன். அடுத்து நம்ம பின்னாடி கார்டனில் பூ பாருங்கள், கரெக்டாக வந்து வெள்ளை கலராக பூ இருக்குது. இன்னுமே நல்லா வரும். இன்னும் ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய பூக்கள் இருக்கும். அப்புறம் என்னோட பிடிச்ச மரம் இந்த பீச் கலராக வந்து அதுக்கப்புறம் இலையாக மாறுற மரம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவுமே பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்குது. ஸோ எங்கள் கார்டன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சம்மருக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக் டைமில் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு இந்த வீடு வந்து வீடை விட கார்டன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. பசங்க கார்டன் பார்த்தோன்னே வேணும் வேணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கடவுள் வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வெங்கடேஷுமே வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லாட்டினா ரொம்ப கஷ்டங்க. கார்டன் வேணும்னு ஆசைப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இல்லாட்டினா வந்து கார்டன் பாலாக போயிடும். அதனால நல்லபடியாக கார்டனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி டெக்குக்கு வந்தாச்சுங்க. டெக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைய
சாட்டை மாதிரி இருக்குது, மேலேருந்து மரத்துலேருந்து விழுந்திருக்கு. இது நீங்கள் காலையில் கூட்டிகிட்டு சாயங்காலம் பார்த்தீங்கன்னாலும் இவ்வளோ விழுந்து கிடக்கும். இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். இதே மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் சைடும் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பின்னாடி பியூட்டிஃபுல்லாக இருக்குதா. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பூல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பூல் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பூல் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி பூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சம்மர் வந்துருச்சு அப்படின்னா பூல் ரெடி ஆயிடணும், ஏசி வந்து ஆன் பண்ணிடணும். இந்த பாருங்கள் நேற்று தான் ஆன் பண்ணோம், நல்லா வார்ம் ஆயிடுச்சு. நேற்றெல்லாம் வந்து 80ஸ்க்கு போயிடுச்சு. குளிர்லேயே இருந்து பழகிட்டோமாங்க, அதனால் கொஞ்சம் வெயில் வந்தாலுமே தாங்க முடிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க எல்லாம் மலிச்சு போட்டு எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தடவை வந்து ஆக்சுவலாக குயிக்காகவே கார்டன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாக மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த தடவை ஏப்ரல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 மரமுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் எங்கள் பூலில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லான்லாம் மூவ் பண்ணி மருந்துலாம் போட்டு விட்டாங்க. பூல் பக்கத்தில் இருக்க இந்த மரங்களும் இந்த செடியுமே நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சுல. ஆனால் வந்து இந்த பூல் பக்கத்தில் இந்த நான் சொன்னேன்ல இந்த மேலே மரத்துலேருந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மரம்னா இந்த மரங்க, இந்த ஒரு மரம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது, அதிலிருந்து விழுகிறது அவ்வளோ விழுகுது. ஸோ பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி அதுக்குள்ளே க்ளீன் பண்ணணும், அவங்க வர்றதுக்குள்ளே இதையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் ஸ்டெப்ஸில் வந்து லில்லி பிளான்ட்ஸ் இருக்குதுங்க, இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை, இனிமே தான் ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு இந்த இடத்துல மல்ச்சு போட்டு ரெடி பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீட்ஸ் வராமல் இருக்கும். போன தடவை பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நாங்கள் செடி வளர்த்தோம், தக்காளி செடி எல்லாம். ஸோ இந்த தடவை அப்படி பண்ண போகிறதில்ல, நம்ம கம்யூனிட்டி கார்டன் எடுத்ததுனால அங்கேயே போய் எல்லாமே க்ரோ பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். பத்தாவது வந்து நம்ம பக்கெட் கார்டனில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து நீட்டாக இருக்க போது, வெறும் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ஸாக தான் இருக்க போகுது. இந்த இது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு, இந்த மரமும் நல்லா இருக்கும். இது பக்கத்தில் நமக்கு ஒரு ரோஸ் செடி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு ரோஸ் செடின்னு, திக்காக வந்துட்டுருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி, சீக்கிரமாக பூ பூக்கும். ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும், நல்லா வீட்ஸு. ஸோ க்ளீன் பண்ணி எடுக்கணும். இங்கே வந்து ஒரு லில்லி பூ பூத்துருக்கு, மஞ்சள், இனிமே தான் வரும். நிறையா மொட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ நல்லா பூ பூத்தோடனே காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பூல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே விதைச்சி வளர்த்தோம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பச்சையாக இருக்குது. எல்லா செடியுமே வந்துருச்சு, வெறும் பாவக்காய் மட்டும்தாங்க வரல. இது வந்து நம்ம இது எக் பிளான்ட்டு, அப்புறம் இது வந்து ஸ்னேக் கார்டு, அப்புறம் இது வந்து வெண்டைக்காய், இது வந்து பீர்க்கங்காய் புடலங்காய், ரெண்டுமே வந்து நம்ம பந்தல் போடணும். ஸோ இந்த தடவை அந்த வேலைலாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது என்ன காய் போட்டிருக்காங்கன்னா தக்காளி இது, அது 2 ஸ்குவாஷுமே நல்லா அந்த பக்கம் வெயில் அடிக்கிறதுனால அங்கிட்டே தலையை சாய்ச்சிக்கிறது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம படிக்கலாம் சயின்ஸு. சன்லைட் எங்கே இருக்கோ அந்த பக்கம்தான் நம்ம இலையெல்லாம் வந்து அப்படியே சாஞ்சிக்கிறது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முள்ளங்கி ரெடியாக இருக்குது. அங்கே வந்து இது வெள்ளரிக்காய், குக்கும்பர். ஸோ இங்கே எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது இந்த ஏரியாவில். இங்கே பார்த்திங்கன்னா வெறும் இங்கே மட்டும்தான் நாங்கள் போட்டோம். தக்காளி செடி வந்துட்டுருக்கு, இந்த இடமே நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம விதையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா கேக்டஸ், இது வந்து ஸ்னேக் பிளான்ட், இதெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்.
பூல் ஓப்பன் பண்ண ஆள் வந்துட்டாங்க. எப்பயுமே நாங்கள் வந்து என்விரான்மெண்டல் பூல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே தான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா பூல் ஓப்பன் பண்ணுறப்ப கரெக்டாக அதுக்குரிய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் ஓட வைக்கணும். ஸோ அவங்க வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ வந்து பூல் கவரை வந்து திறந்துட்டாங்க. பூல் எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் தெப்பக்குளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரில் தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் வின்டர் மூடி இருந்தது இல்லையா, அதோட மேலே இருக்க மரத்தோட ரிஃப்ளெக்ஷன் அழகாக தெரியுது. ஸோ இப்போ வந்து தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குரிய மருந்தெல்லாம் போட்டுட்டு ஃபில்டர் ஆன் பண்ணி விட்ருவாங்க. ஒரு வாரம் ஆகுங்க இந்த பூல் தண்ணி ஃபுல்லாக ஒரு தடவை நமக்கு ஃபில்டருக்குள்ளே போய் ரீசைக்கிள் ஆகி வரணும். அப்போ தான் வந்து நல்ல க்ளீனாக கிடைக்கும். ஸோ நான் வந்து இன்னும் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் நம்மளோட பூலை காமிக்கிறேன். ஸோ ஓப்பனிங் டேட் அன்னைக்கு இப்படி தான் இருக்குது பூல். ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ சம்மர் இப்படி தாங்க எங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து சம்மருக்கு ரொம்ப வெயிட் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம இங்கே சரியான பனியில் இருக்கிறதுனால சம்மர் வரும்போது ஹாப்பியாக இருக்கும். இங்கே இருக்க பேர்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதில் நான் பார்த்த பேர்டு என்னென்னா டர்க்கி. அன்றைக்கி பார்த்திங்கன்னா டர்க்கிக்கு என்ன மூடுன்னு தெரியல, சூப்பராக பறந்துச்சு. பறக்கும் போது கவர் பண்ண முடியல, ஆனால் பறந்து போய் உட்காந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ மரத்துக்கு மேலே போய் உட்காந்துருக்கு. ரொம்ப குட்டி டர்க்கி தான், அவ்வளோ வேகமாக பறந்துச்சு. எனக்கு உடனே கவர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எங்கள் கார்டனில் வந்து பறவைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் யார் வந்திருக்கா எங்கள் வீட்டுக்கு, தர்ஷனா காலேஜ்லேருந்து வந்துட்டா. அவள் செகண்ட் இயர் முடிச்சிட்டா. ஸோ வெக்கேஷனுக்கு வந்தாச்சு. வந்த அன்னைக்கு ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே வந்து சாப்பிட்டுட்டு கம்யூனிட்டி கார்டன் போய் கூட்டிகிட்டு போங்கம்மா நான் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ எல்லோரும் அங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம செடியெல்லாம் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம போட்ட ப்ரக்கோலி, கேபேஜு, பீன்ஸு, பீட்ரூட்டு எல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டுருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ தான் வெதர் நல்லா வருது இல்லையா. ஸோ வந்து நம்ம தண்ணி வந்து இப்படி தாங்க ஊற்றணும், பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி தான் ஊற்றணும். ஸோ வெங்கடேஷ் வந்து ஊற்றிட்டு இருக்காங்க தண்ணி. ஸோ கார்டனிங்கில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பால்கனி இருந்தாலும் கண்டிப்பாக கார்டன் பண்ணுங்கள். எனக்கு ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து ஹெல்த் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்லெட் வந்துச்சு. இங்கே வந்து எமர்சன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கேருந்து அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரீ ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கே அனுப்பி விடுவாங்க. நிறைய வந்திருந்தது யூஸ்ஃபுல் ஆர்டிகல்ஸு. அதில் வந்து கார்டனிங்க்கு வந்து 6 சர்ப்ரைசிங் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்டனிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வேலை மெனக்கிட்டு த்ரெட்மில்லர் இந்த மாதிரி போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கார்டனிங்கில் வந்து ரேக் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் களை எடுக்கிறது, குனிஞ்சு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்புறம் மண்ணை தோண்டி விதைக்கிறோம், அப்புறம் வந்து டேக் கேர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. டைமென்ஷியா அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குங்க, அதாவது மறதி வர்ற அல்சிமர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட ஸ்டார்டிங். அந்த நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட கார்டனிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். எஸ்பெஷலி இப்போ இந்த ஐடி வேலை பார்க்குறவங்க வந்து உட்காந்தே வேலை பார்க்குறது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த கார்டனிங் வந்து பயங்கர ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள் நம்ம கம்யூனிட்டி கார்டனில் வந்து எவ்வளோ பேர் கார்டனிங் பண்ணுறாங்கன்னு. இப்போ பாப்பா பாருங்கள் 2 பேரும் அங்கே அந்த இடத்துல இருந்து தான் தண்ணி பிடிச்சி கொண்டு வரணும். ஸோ அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களெல்லாம் நம்ம கார்டனிங்கில் இன்வால்வ் பண்ணும்போது அவங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ கார்டனிங்கோட பெனிஃபிட்ஸை எல்லாருமே நிச்சயமாக அனுபவிக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு குட்டியாக இடம் இருந்தாலும் கண்டிப்பாக கார்டன் பண்ணுங்கள். எங்களோட டியூலிப் ஃப்ளவர்ஸ் பாருங்கள், ஃபைனலி எல்லா செடியிலேருந்தும் பூத்துருச்சு. அவ்வளோதாங்க, இந்த மே எண்டோட முடிஞ்சிடும். டியூலிப் இனிமேல் பார்க்கவே முடியாது, நல்லா அழகாக பூத்து குலுங்குது. ஸோ இப்படி தான் எங்களோட கார்டனை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.